ஹலோ கைஸ், ஐஓபி பேங்க் அப்ரெண்டிஸ் நோட்டிஃபிகேஷன் விட்ருக்காங்க. அப்ளிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னா எப்போது 7 ஜூலைலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 20 ஜூலை வரையும் இருக்குது. 13 டேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபீ வந்து 22க்குள்ளே நம்ம பே பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன் எக்ஸாம் வந்து டென்டேட்டிவாக 2 ஆகஸ்ட் சொல்லியிருக்காங்க. வேக்கன்சி பார்ப்போம் தமிழ்நாடுக்கு. தமிழ்நாடுக்கு அரௌண்ட் 200 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, நல்ல வேக்கன்சி தான், அப்ளை பண்ணுங்கள் யாரோ இன்ட்ரெஸ்டாக இருந்தால். மற்றபடி அதே சேம் ஏஜ் கேட்டகிரி, மினிமம் 20 இருக்கணும், மேக்ஸிமம் 28 இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா இதெல்லாம் டீட்டெயில்ஸ். நம்ம இப்போ ஸ்டைஃபன் பார்ப்போம். ஸ்டைஃபன் மெட்ரோ ரீஜனில் வந்து 15,500 கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அர்பனில் வந்து 14,500, செமி அர்பன் ரூரலில் வந்து 14,000 கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் இதான் வந்து எக்ஸாமோட பேட்டர்ன். ஜென்ரல் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் வந்து 25 கொஸ்டின்ஸ், 25 மார்க்ஸ், மொத்தம் 100 மார்க்ஸுக்கு. அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் வந்து 25 கொஸ்டின், 25 மார்க்ஸ். ரீசனிங், ஆப்டிடியூட் சேர்த்து வந்து 25 மார்க்ஸ். அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து 25 மார்க்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து லோக்கல் டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ். இப்போ சப்போஸ் நீங்கள் தமிழ்நாடு 10th 12th வந்து தமிழ் படிக்கலைன்னா இந்த டெஸ்ட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். இது ஒன்றும் பெருசாக இருக்காது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். எஸ்சி எஸ்டி கேட்டகிரிக்கு வந்து ருபீஸ் 236. அதுக்கப்புறம் ஓபிசி வந்து ஃபீமேலுக்கு இருந்தால் 708. அதுக்கப்புறம் ஓபிசி ஜென்ரல் மேல் வந்து 944. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ்லாம் மற்றபடி அதே சேம் ப்ராசஸ் தான். அவ்வளோதான்.